இன்றைய முக்கிய நிகழ்வுகள். முன்விரோதத்தில் கூலி தொழிலாளி அடித்து கொலை, நண்பர்களுக்கு போலீசார் வலை. சீமானுக்கு எதிரான கருத்து, இலங்கை பாராளுமன்ற உறுப்பினரை கண்டித்து தமிழ் அமைப்புகள் போராட்டம். புதுச்சேரியில் முன்விரோதம் காரணமாக கூலி தொழிலாளியை மது அருந்த அழைத்து சென்று அரிவாளால் சரமாரியாக வெட்டி கொலை செய்த 3 நண்பர்களை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை நெருப்புக்குழி மைதானம் அருகே வாலிபர் ஒருவர் வெட்டு காயங்களுடன் இருப்பதாக லாஸ்பேட்டை போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் அங்கு வெட்டு காயங்களுடன் உயிரிழந்த நிலையில் இருந்த வாலிபரின் சடலத்தை மீட்டு உடற்கூறு ஆய்வுக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் கொலை செய்யப்பட்டது புதுச்சேரி கருவடிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த ராஜன் என்கிற பால்ராஜ் என்றும், கூலி தொழிலாளியான இவர் நேற்று தனது வீட்டருகே உள்ள நண்பர்களான பழனி முருகன், கமலேஷ், சிவா ஆகியோருடன் மது அருந்த சென்றுள்ளார். இதில் பழனி முருகனுக்கும் ராஜனுக்கும் ஏற்கனவே முன்விரோதம் இருந்த நிலையில் மது அருந்தும் போது அவர்களுக்குள் ஏற்பட்ட தகராறின் போது பழனி முருகன் மற்றும் அவரது நண்பர்கள் மறைத்து வைத்திருந்த அரிவாளால் ராஜனை சரமாரியாக வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பி சென்றது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து தலைமறைவாக உள்ள பழனி முருகன் மற்றும் அவரது கூட்டாளிகளை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். மேலும் அவர்களை கைது செய்த பிறகு கொலைக்கான முழு விவரம் தெரிய வரும் என போலீசார் தகவல் தெரிவித்துள்ளனர். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானை சுட்டுக் கொள்வேன் என இலங்கை நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனனை கண்டித்து அவரது உருவப்படத்தை செருப்பால் அடித்து தமிழ் தேசிய பேரியக்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானை இலங்கை பாராளுமன்ற கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனன் என்பவர் சுட்டுக் கொள்வேன் என பேசியதாக கூறப்படுகிறது. இதற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் புதுச்சேரி தமிழ் தேசிய பேரியக்கம் சார்பில் காமராஜர் சதுக்கம் அருகே ராமநாதன் அர்ஜுனனுக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது ராமநாதன் அர்ஜுனன் உருவப்படத்தை செருப்பால் அடித்தும் கிழித்தும் தங்களது கண்டனத்தை தெரிவித்தனர். சீமான் குறித்து அவதூறாக பேசிய ராமநாதன் அர்ஜுனன் மன்னிப்பு கேட்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை வைத்தனர். மீனவர்களின் சிறிய ரக ஃபைபர் படகுகளில் ரேடார் கருவி பொருத்தும் பணியை முத்தியால்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன் துவக்கி வைத்தார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியில் ஆயிரக்கணக்கான மீனவ சமுதாய மக்கள் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு மாநிலத்தின் வருவாயை பெருக்கி வருகின்றனர். மீன்பிடி தொழிலில் ஈடுபடும் போது நடுக்கடலில் அவர்கள் எதிர்பாராத இடர்பாடுகளை சந்திக்க நேரிடுகிறது. மோட்டார் பழுது, தகவல் தொடர்பு துண்டிப்பு போன்றவற்றால் சிரமப்பட்டனர். இதை அறிந்த முத்தியால்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன் முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு சென்று மீனவ சமுதாய மக்கள் சிரமமின்றி மீன்பிடி தொழிலை மேற்கொள்ளவும், இடர்பாடான ஆபத்தான பேரிடர் காலத்தில் அவர்களை உடனடியாக கண்டறிந்து மீட்கவும் நவீன தொழில்நுட்ப யுக்திகளை பயன்படுத்த ஆலோசனை நடத்தி நடவடிக்கை எடுத்தார். இதன் பேரில் முத்தியால்பேட்டை தொகுதியை சேர்ந்த மீனவ சமுதாய மக்களின் சிறிய ரக ஃபைபர் படகுகளில் ரேடார் கருவி பொருத்த சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன் ஏற்பாடு செய்தார். முதற்கட்டமாக முத்தியால்பேட்டை தொகுதி சோலை நகர் தெற்கு பகுதியில் 50 படகுகளில் ரேடார் கருவி பொருத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் மீன்வளம் மற்றும் மீனவ நலத்துறை அதிகாரிகள், சோலை நகர் தெற்கு பஞ்சாயத்துதாரர், என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், ஆதரவாளர்கள் பலர் உடனிருந்தனர். பெரம்பை அருள்மிகு ஸ்ரீ ஏழை மாரியம்மன் ஆலயத்தில் சாகை வார்த்தல் மற்றும் செடல் திருவிழா நிகழ்ச்சி வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது.
புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான வானூர் வட்டம் பெரம்பை கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ஏழை மாரியம்மன் கோவிலில் மிகவும் பிரசித்தி பெற்றது. கிராம மக்களின் பாரம்பரிய கலாச்சாரத்தை பறைசாற்றும் வகையில் ஆண்டுதோறும் திருவிழா மிக சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது. இதில் காலையில் ஸ்ரீ ஏழை மாரியம்மனுக்கு வெகு சிறப்பான முறையில் அபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மதியம் அம்மனுக்கு கூழ்வார்த்தல் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு அம்மனுக்கு கூழ் ஊற்றி தங்களது வேண்டுதலை நிறைவேற்றி நேர்த்தி கடனை செலுத்தினர். மாலை 4:30 மணிக்கு மேல் சடல் உற்சவம் நடைபெற்றது. இதில் கிராம பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு செடல் தரித்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். மாலை காத்தவராயனுக்கு கும்பம் சாத்தல் படைத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு கும்ப சாதம் படையலிட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது. தொடர்ந்து இரவு வான வேடிக்கையுடன் மேள தாளங்கள் முழங்க மின் அலங்காரத்துடன் ஏழை மாரியம்மன் வீதி உலா நடைபெற்றது. தொடர்ந்து இரவு பன்ருட்டி குமாரபுரம் விக்னேஷ் நாடக ஆசிரியரின் தெருக்கூத்து நாடகம் நடைபெற்றது. இதனை பொதுமக்கள் மற்றும் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டு தெருக்கூத்தினை கண்டு களித்தனர். மேலும் தேர் திருவிழாவினை முன்னிட்டு பெரம்பை கிராம இளைஞர்கள் ஏற்பாட்டில் தலைவாழி இலை போட்டு அனைவருக்கும் அறுசுவை விருந்து சுமார் 500க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு பரிமாறப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பெரம்பை கிராமவாசிகள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதியில் உள்ள சாமிப்பிள்ளை தோட்டத்தில் ஜிஞ்சர் ஹோட்டல் எதிரே உள்ள லயன்ஸ் பார்க் முதியோர்கள் மாலை நேரங்களில் ஓய்வு எடுக்கவும் குழந்தைகள் விளையாடவும் பயன்படுத்தி வந்தனர். ஆனால் இது பல ஆண்டு காலமாக பராமரிப்பின்றி புதர் மண்டி கிடந்து விஷ ஜந்துக்கள், பூச்சிகள், மாடுகள் போன்ற அச்சுறுத்தலால் அங்கே யாரும் செல்வதில்லை. இதனால் அந்த இடம் சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறியது. இதனால் அப்பகுதி மக்கள் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி எம்எல்ஏவுமான ஜோஸ் சார்லஸ் மார்டினிடம் இதுகுறித்து புகார் தெரிவித்தனர். உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு ஆட்கள் அனுப்பப்பட்டு வேலைகள் நடந்து வருகிறது. அனைத்து விளையாட்டு பொருட்களும் சீரமைக்கப்பட்டு வருகிறது. விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். தனம்ல ஏசி வாங்கி சம்மரை சில் பண்ணுங்க. தனம் சேல் சென்டர், காமராஜ் சாலை, பாண்டிச்சேரி. செய்திகள் தொடர்கின்றன. ஆனந்தபுரம் கிராமத்தில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ ஆனந்தமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் பார்சாகை வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் ஆனந்தபுரம் கிராமத்தில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ ஆனந்த முத்து மாரியம்மன் ஆலயத்தில் பார்சாகை வாழ்த்தல் நிகழ்ச்சி வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. முன்னதாக கடந்த வியாழக்கிழமை அன்று ஐயனாரப்பன் கோவிலுக்கு சென்று கரகம் அலங்காரத்துடன் வீதி வலம் வருதல் நிகழ்ச்சியும், அதனைத் தொடர்ந்து காப்பு கட்டுதல், கொடியேற்றுதல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக இன்று வெள்ளிக்கிழமையன்று காலை அம்மனுக்கு அபிஷேகமும், ஸ்ரீ ஐயனாரப்பன் கோவிலுக்கு சென்று சக்தி கரகம் அலங்காரத்துடன் வீதி உலா நிகழ்ச்சியும், மதியம் பார்சாகை வார்த்தல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு அம்மனுக்கு பார்சாகை வார்த்தல் தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். அதனைத் தொடர்ந்து மாலை ஸ்ரீ பொறையாத்தம்மன் மற்றும் ஸ்ரீ ஐயனாரப்பன் குதிரை விடுதல் மற்றும் ஊரணி பொங்கல் வைத்தல் நிகழ்ச்சியும், இரவு காத்தவராயன் சுவாமிக்கு கும்பம் படைத்தல் நிகழ்ச்சியும் மற்றும் இரவு மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட அம்மன் வீதி உலா ஆகிய நிகழ்ச்சிகள் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆனந்தபுரம் அறங்காவலர் குழு மற்றும் கிராமவாசிகள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். உலக தேனீ தின விழா 2026 சிறப்பாக நடைபெற்றது. காதி மற்றும் கிராம தொழில்கள் ஆணையம், குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் அமைச்சகம், இந்திய அரசு மாநில அலுவலகம் சென்னை ஆகியவை, புதுச்சேரி பல்கலைக்கழக தொடக்க நிறுவன மையம், புதுச்சேரி பல்கலைக்கழக புத்தாக்க குழு, ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரி, வேளாண் அறிவியல் பள்ளி, புதுச்சேரி இயற்கை மற்றும் உள்ளூர் விவசாயிகள் கூட்டுறவு சங்கம் மற்றும் வளாக மற்றும் சமூக நிலைத்தன்மை மேம்பாட்டு அமைப்புகளுடன் இணைந்து உலக தேனீ தின விழா 2026 சிறப்பாக நடத்தின. இந்த நிகழ்ச்சியில் ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரி வளாக கலையரங்கில் நடைபெற்றது. விழாவில் தொடக்கமாக இயற்கை மற்றும் தேனீ சார்ந்த பொருட்கள் காட்சிக்கு அரங்குகள் திறந்து வைக்கப்பட்டன.
புதுச்சேரி பல்கலைக்கழக தொடக்க நிறுவன மைய இயக்குனரும் ஒருங்கிணைப்பாளருமான பேராசிரியர் முனைவர் சாருமதி வரவேற்புரை வழங்கினார். தொடர்ந்து ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரி இயக்குனரும் முதல்வருமான முனைவர் வெங்கடாச்சலபதி வாழ்த்துரை வழங்கினார். ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் பொருளாளர் ராஜராஜன் சிறப்புரை வழங்கினார். தொடர்ந்து தக்ஷஷிலா பல்கலைக்கழக வேந்தரும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குனருமான தனசேகரன் தலைமை மற்றும் துவக்க உரையாற்றினார். இந்த நிகழ்வில் தேனீ வளர்ப்பில் சிறந்து விளங்கும் முன்னோடி வளர்ப்பாளர்கள் கௌரவிக்கப்பட்டனர். மேலும் சிறந்த கண்காட்சி அரங்குகள், ஓவிய போட்டி மற்றும் கட்டுரை போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. இதனுடன் சிறப்பு நூல் வெளியீடும் நடைபெற்றது. சென்னை மாநில அலுவலகத்தின் மாநில இயக்குனர் சுரேஷ் கிராம தொழில்கள் ஆணையத்தின் திட்டங்கள் குறித்து விளக்க உரையாற்றினார். தொடர்ந்து உதவி இயக்குனர் பாஸ்கர் தேசிய தேன் இயக்கம் தொடர்பாக உரையாற்றினார். புதுச்சேரி பல்கலைக்கழக பசுமை வளாக ஒருங்கிணைப்பாளர் முனைவர் நந்திவர்மன் அவர்கள் தேனீக்கள் உயிரியல் பல்வகைமை மற்றும் காலநிலைத்தன்மை என்ற தலைப்பில் சிறப்புரை வழங்கினார். தேனிலிருந்து சந்தை வரை என்ற தலைப்பில் புதுச்சேரி இயற்கை மற்றும் உள்ளூர் விவசாயிகள் கூட்டுறவு சங்க செயலாளர் நடேசன் பயிற்சி பட்டறை நடத்தினார். புதுச்சேரி அரசின் ஓய்வு பெற்ற வேளாண்மை உதவி இயக்குனர் முனைவர் ராகவன் இயற்கை வேளாண்மையில் தேனீக்களின் பங்கு குறித்து உரையாற்றினார். புதுச்சேரி பல்கலைக்கழக மேலாண்மை துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் சீனிவாசன் உலகளாவிய தேன் சந்தைகள் மற்றும் ஏற்றுமதி இறக்குமதி வாய்ப்புகள் குறித்து விளக்க உரையாற்றினர். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியில் உள்ள கிருஷ்ணா நகர் 12வது கிராஸில் தெரு விளக்குகள் எரியவில்லை எனவும், இதனால் அப்பகுதி முதியோர், பெண்கள், குழந்தைகள் அவ்வழியாக நடந்து செல்வதற்கு பெரும் அச்சத்தில் இருப்பதாகவும் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி எம்எல்ஏவுமான ஜோஸ் சார்லஸ் மார்டினிடம் மக்கள் புகார் தெரிவித்தனர். உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு ஊழியர்கள் அனுப்பப்பட்டு தெருவில் இருந்த 25 விளக்குகள் சரி செய்யப்பட்டு சீரமைக்கப்பட்டது. புகார் தெரிவித்த அடுத்த நாளே பிரச்சனையை சரி செய்து கொடுத்த லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி எம்எல்ஏவுமான ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் நன்றியினை தெரிவித்துக் கொண்டனர். புதுவை மாநிலம் வில்லியனூர் கொம்பியூன் சேதராப்பட்டில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ அருள்மிகு செங்கழுநீர் அம்மன் கோவிலில் பார்சாகை வார்த்தல் திருவிழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் சேதராப்பட்டு கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ செங்கழுநீர் அம்மன் ஆலயத்தில் திருவிழாவானது 18ஆம் தேதி துவங்கி 27ஆம் தேதி வரை 10 நாட்கள் நடைபெற்று வருகிறது. இதில் திங்கட்கிழமை அன்று சிங்கனூர் ஐயனார் கோவிலில் பூங்கரகம் ஜோடித்து காப்பு கட்டுதல், கோவிலில் கொடியேற்றுதல், சுவாமி வீதி உலா ஆகிய நிகழ்ச்சியும், செவ்வாய்க்கிழமை அபிஷேக ஆராதனை மற்றும் சுவாமி வீதி உலாவும், வியாழன்கிழமை பறை அடித்தல் மற்றும் சுவாமி வீதி உலாவும் முக்கிய நிகழ்வாக இன்று வெள்ளிக்கிழமையன்று அபிஷேக ஆராதனை மற்றும் கூழ்குடம் கோவிலுக்கு வருதல், அம்மனுக்கு கூழ்வார்த்தல், தீபாராதனை, சுவாமி வீதி உலா, நடுத்தெருவில் கும்பம் கொட்டுதல் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதில் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு அம்மனுக்கு கூழ் ஊற்றி கஞ்சி ஊற்றி தங்களது வேண்டுதலை நிறைவேற்றி நேர்த்தி கடனை செலுத்தினர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் நிர்வாகத்தினர் மற்றும் சேதராப்பட்டு கிராமவாசிகள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். ஸ்ரீ லட்சுமி நாராயணா மருத்துவக் கல்லூரியில் கின்னஸ் உலக சாதனை ஓட்டப்பந்தய வீராங்கனை சுஃபியா சூஃபிக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. புதுச்சேரி லட்சுமி நாராயணா மருத்துவக் கல்லூரியில் கின்னஸ் உலக சாதனை ஓட்டப்பந்தய வீராங்கனை சுஃபியா சூஃபிக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. கல்லூரி வளாகத்தில் தலைவர் டாக்டர் ஜெகத் ரட்சகன், பாரத் கல்வி குழும தலைவர் டாக்டர் சந்தீப் ஆனந்த், மேலாண் இயக்குனர் டாக்டர் ஸ்வேதா சந்தீப் ஆகியோரின் வழிகாட்டுதலின்படி லட்சுமி நாராயணா மருத்துவக் கல்லூரி மற்றும் பாரத் பல்கலைக்கழகம் இணைந்து இப்பாராட்டு விழாவை நடத்தினர். விழாவில் கலந்து கொண்ட சுஃபியா சூஃபி தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். பின்னர் கல்லூரி மைதானத்தில் மாணவர்களுடன் சேர்ந்து சிறு மாரத்தான் ஓடி அவர்களை உற்சாகப்படுத்தினார். பின்னர் நடைபெற்ற பாராட்டு விழாவில் கல்லூரியின் டீன் டாக்டர் ஜெயலட்சுமி, அகாடமிக் டீன் பாலகுருநாதன் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். இதனைத் தொடர்ந்து சுஃபியா சூஃபி பேசுகையில் தான் கடந்து வந்த சவால்கள் மற்றும் சாதனைகள் குறித்து பேசினார். 5 முறை கின்னஸ் சாதனை படைத்த சுஃபியா சூஃபி 6வது முயற்சியாக கன்னியாகுமரி முதல் காரகோரம் வரை 5000 கிலோமீட்டர் தூரத்திற்கான ஓட்டத்தை தொடங்கியுள்ளதாக கூறினார்.
இந்த சாதனை ஓட்டத்தை இந்திய ஆயுதப் படைகளுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக அவர்களின் சேவைக்கும் தியாகத்திற்கும் அர்ப்பணிப்பதாக தெரிவித்தார். விழாவில் இறுதியில் சுஃபியா சூஃபி குறித்த காணொலி ஒளிபரப்பப்பட்டது. மாணவர்களின் கேள்விக்கு பதில் அளித்த அவர்களை ஊக்கப்படுத்தினார். இப்பாராட்டு விழாவிற்கான ஏற்பாடுகளை கல்லூரியின் தலைமை நிர்வாக அதிகாரி அன்பு செய்திருந்தார். வில்லியனூரில் ரயில்வே கேட்டில் தண்டவாள பகுதியை சரி செய்யும் பணிக்கு தோண்டிய பள்ளத்தில் வாகன ஓட்டிகள் விழுந்து வருவதால் தொகுதி எம்எல்ஏ தனது சொந்த செலவில் சாலையை சரி செய்யும் பணியை துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் ரயில்வே கேட்டில் தண்டவாள பகுதியை சரி செய்யும் பணிக்கு தோண்டிய பள்ளத்தில் வாகன ஓட்டிகள் விழுந்து வருவதால் தொகுதி எம்எல்ஏ தனது சொந்த செலவில் சாலையை சரி செய்யும் பணியை துவக்கி வைத்தார். ரயில்வே துறை சார்பில் ரயில்வே கேட் தண்டவாள பகுதியை மேம்படுத்தும் பணிக்காக கூடப்பாக்கம் சாலை, பெரும்பை சாலை, சுல்தான்பேட்டை சாலை மற்றும் முத்துப்பிள்ளைப்பாளையம் செல்லும் சாலை என வில்லியனூர் தொகுதியில் உள்ள ரயில்வே கேட் பகுதியில் சாலையை உடைத்து பெரிய அளவில் பள்ளம் எடுத்து ரயில்வே தண்டவாளங்கள் மேம்படுத்தும் பணி கடந்த மாதம் செய்தனர். இதனால் தார் சாலையை விட தண்டவாள பகுதி மேடாக மாறியது. ரயில்வே கேட் தண்டவாள பகுதியை இருசக்கர வாகனங்கள் மற்றும் கார் கடந்து செல்ல முடியாமல் சிரமப்பட்டு வழிக்கு விழுந்து வாரி செல்கின்றனர். மேலும் பொருட்கள் ஏற்றி வரும் டாடா ஏசி உள்ளிட்ட சிறிய வேன்கள் லோடு ஏற்றி கொண்டு வரும்பொழுது தண்டவாள பகுதியை தாண்ட முடியாமல் பெரும் சிரமப்படுகின்றனர். ரயில்வே துறையில் இதுவரை சாலை சரி செய்து கொடுக்கவில்லை. பொதுமக்கள் நலன் கருதி ரவிக்குமார் எம்எல்ஏ தனது சொந்த செலவில் வில்லியனூர் தொகுதியில் உள்ள 4 ரயில்வே கேட் பகுதியிலும் புதிய தார் சாலை அமைக்கும் பணியை துவக்கி வைத்தார். எம்எல்ஏவின் இந்த பணியை பொதுமக்கள் வெகுவாக பாராட்டி சென்றனர். மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். முன் விரோதத்தில் கூலி தொழிலாளி அடித்து கொலை, நண்பர்களுக்கு போலீசார் வலை. சீமானுக்கு எதிரான கருத்து, இலங்கை பாராளுமன்ற உறுப்பினரை கண்டித்து தமிழ் அமைப்புகள் போராட்டம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.